அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கி பேசுகிறேன். ரவி பசுமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? எங்கே தாக்கல் நிகழ்த்தினாங்க, என்ன சம்பவம்? அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி எங்கள் யூகேனுடைய பாராளுமன்றத்துக்கு போனார். ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன். ஒரு நாட்டை இந்த மாதிரி சிறப்பாக யாராலையும் கட்டி காப்பாற்றிருக்க முடியாது. வேறு யாராக இருந்தாலும் நாட்டை ஒப்படைச்சிட்டு நான் அவர் பாட்டு வந்து கிளம்பி போயிட்டே இருந்திருப்பார். பட் அவர் அப்படி இல்லை. எந்த அளவுக்கு நாட்டை காப்பாற்றிருக்கிறாருன்னு அவர் போற்றி புகழ்ந்து பெரிய அளவுக்கு ஒரு அப்ளாஷ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முடிச்சு ஸ்பெயின் போயிருக்கிறார். அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. அமெரிக்க தரப்பில் உற்று நோக்குவாங்க, ஆஹா யாராம நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கானே அப்படின்னு. அமெரிக்கா தரப்பில் நீ மனசுக்குள்ளே வருமா வராதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இனி அது இல்லாமல் சுற்றிடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன நிகழப்போகிறதுன்றது பார்க்கலாம். நம்ம வாங்க நண்பர்களே, நேராக நம்ம பாகிஸ்தானுக்கு போகலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேராக நம்ம பாராஷூட்டை கட்டி அங்கேருந்து இறங்க போகிற இடம் நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுகுண்டு பாய்ஸ், செல்ஃபி பாய்ஸ், அவங்களுக்கு நடுவில் அப்படியே மத்தியில் போய் சர்ன்னு இறங்க போகிறோம். அந்த இறங்கக்கூடிய பகுதி இங்கே வரைபடத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இந்த வரைபடத்தில் பச்சை ஏரோமா இருக்கலாம். பாகிஸ்தானுடைய வீரர்கள் எல்லை பகுதியில் பயங்கரமாக சுட்டுட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அவங்களும் பயங்கரமாக வெறித்தனமாக சுட்டுட்ருக்காங்க. இரண்டு தரப்புலையும் வந்து வெறிப்பிடித்த வேங்கைகளாக சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அந்த நடுவில் பட்டாசுலாம் வெடிக்குதில்லை, அதெல்லாம் தீபாவளி பட்டாசுன்னு நினச்சிடாதீங்க. நிஜமாக தாக்குதலுக்கான பட்டாசுகள் அதெல்லாம். அந்த காபூல் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே தாக்கல் நடத்தினது. பட் நம்ம பார்க்க வேண்டியது அந்த கந்தஹார் பக்கத்தில் நடந்த தாக்குதல் 1ன்னு போட்டிருக்கு பாருங்க, அதுதான். 400க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. இது ஈவு இரக்கமற்ற ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் இனி இவர்களிடம் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, தாக்குதலை தொடங்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதிவுகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களும் சும்மாலாம் இல்லை. இஸ்லாமாபாத் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிலைகள் 2 இடத்துல ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து. பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் 912 தாலிபன்கள் ஊண்டடாயிருக்காங்க. 684 தாலிபன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 400 பேர் அப்பாவி பொதுமக்கள் மறுவாழ்வு மையத்தில் இருந்தவங்கன்னு ஆப்கானிஸ்தான் சொன்னாலும் நகி நீங்கள் திருடர்கள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தாலிபன்கள் மார்ச் 5க்கு மேலே வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நான் அப்புறம் சொல்கிறேன்ப்பா, போப்பா, சும்மா என்கிட்ட கேட்காதப்பா. அந்த சூழ்நிலை தான் அப்போது நிலைமைக்கு அவங்க செல்ஃபி பாய்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கணக்கு தெரியாது, கணக்கு வழக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது. அதனால் எப்பா 2 அடி அடிப்பா அப்படின்ட்டு மொத்தமாக அடிப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. பாகிஸ்தான் கொஞ்சம் இருப்பாங்க, அவங்களும் ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ரஃபாக கொடுப்பாங்க. ஆனால் இனி எல்லை பகுதியில் பட்டு பயங்கரமான அதுக்கான பழி நான் தீர்க்கலாம் மாட்டோம். இனி எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஒரு குச்சி எடுத்து உடைச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் பிரித்து போட்டாங்க. இனி நான் அடிக்க போகிற அடியில் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி பாருன்றாங்க. நீங்கள் கூடிய விரைவில் ஒரு பெரிய சண்டையை எதிர்பார்க்கலாம். டூரண்ட் லைனை எடுத்து நான் ரப்பர் எடுத்து அழிக்காமல் இட மாட்டேன்ற மாதிரி வந்து ரொம்ப தீவிரமாக்குறாங்க. தலைவன் கிம் ஜாங் அன் கிட்ட போயிடலாம். தலைவன் கிம் ஜாங் அன் வந்து வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார். வாக்காளர் பெருமக்கள் தனது தலைவன் தான் வர வேண்டும் என்று ஜனநாயக திருவிழாவில் கலந்துகிட்ட வாக்காளர்கள் 99.97% ஓட்டு விழுந்திருக்கு. இவரை எதிர்த்து யாருமே போட்டியிடல. என்ன யாராவது ஒருத்தர் ஏப்பா வாப்பா நீயாவது நில்லுப்பான்னு கேட்டது யாருமே ஐயோ தலைவனை எதிர்த்து நான் நிற்கிறதா, எனக்கான மரியாதைகள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஒதுங்கிட்டாருனால கடைசியில் இவருக்கு வந்து எதிர்ப்பு வாக்குகள் எவ்வளோனா 0.07%. அதுவே ரொம்ப அதிகம்னு தலைவர் வந்து ஃபீல் பண்ணுறாராம். கடைசி டைம் வந்து 9.99 இருந்துதான். அது யாரோ நேம் வந்து என்ன பண்ணணும்னா எழுதும் போட்டு டிக்கு போட்டு போடணும் போல். ஆனால் என்ன பண்ணால் அடிச்சுட்டுக்கிறாங்க, தலைவன் பேர் இப்படி அடிச்சிட்டாங்க. அதனால் யாருன்னு தெரியல, அதை என்ன கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அதனால் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வெற்றி ஜனநாயக திருவிழாவில் கலந்து கொண்டு அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என்றார். இந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்வதற்காக எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு நன்றி சொல்ல போகிறாரா அப்படின்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிகழ்வாக இருக்கிறது. மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்கள். இந்த வாக்காளர் திருநாளில் இந்த ஜனநாயக திருவிழாவில் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் அதற்கான பொசிஷன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். கட்சியெல்லாம் இன்னும் தொகுதி பங்கீடில் அங்கங்கே ஆளாளுக்கு இழுபறியாக இருக்கிறாங்க. இன்னும் இப்போது நிலைமைக்கு வேட்பாளர் அறிவிச்சதில் என்டிகே மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான், மீது யாரும் இன்னும் அங்கங்கே அப்படியே யோசனையில் இருக்காங்கல்ல. எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சுட்டு களத்தில் இறங்கினா தானே ஒரு ஜனநாயக திருவிழாவாக இருக்கும். அப்படி தான் நல்லா இருக்கும்ல, நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்கல்ல. சரி, இனியோ இந்த தேர்தல் திருவிழாவில் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ, உங்களுக்கு யார் கரெக்டுன்னு தென்படுதோ
அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு கட்சி பிடிக்கும். அதனால் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதில் என்னுடைய கருத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதில் கேட்டாலும் இல்லை, நான் வந்து நில் பொசிஷனில் இருக்கிறேன், என்ஜாய் பண்ணுங்கள். சரி, அடுத்து இங்கே தெய்வமே இங்கேயும் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் யார், ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபுட்பாலில் இத்தாலியை பீட் பண்ணி வெனிசுலா ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு நேற்று என்ன ட்வீட் போட்டார், நாங்கள் வந்து வெனிசுலாவை எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தியா ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருக்கு, கமான் பாய்ஸ் கமான், எல்லாம் எங்களால் தான் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தா நேற்று ஆர்கே சேனலில் பார்த்தோம். இன்றைக்கி தலைமை பேச்சு மூச்சு காணும். ஏன்னா அங்கே பேஸ்பால் இருக்குல்ல, இந்த பந்து போல் இப்படி அடிப்பாங்கல்ல, ஒரு குச்சுமா இப்படி அடிப்பாங்கல்ல, அந்த பேஸ்பாலில் என்ன ஆச்சுன்னா 3-2 அடிப்படையில் வெனிசுலா ஜெயிச்சிடுச்சு. யாரை ஜெயிச்சாங்க அதுதான் முக்கியம், அமெரிக்காவை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ தலைவனை பேச்சு மூச்ச காணுமே. நேற்று அந்த கொண்டாடிய ஃபுட்பாலை இன்னைக்கு தலைவன் கப் சிப்புனுக்கிறார். ஏன்னா தோத்தது அமெரிக்கா. இந்த இடத்துல வெரி குட் வெனிசுலா கமான், நீங்கள் எங்களையே அடிச்சிட்டிங்க, நாங்கள் கொடுத்த வளர்ச்சி தான் அப்படின்னு இந்த இடத்துல தலைவனார் சொல்ல முடியுமா? அதனால தான் தெய்வமே பார்த்து பேசணும். எங்கேயா இருந்தாலும் நாக்கு இருக்குன்றதுக்காக சொலட்டி பேசிடக்கூடாது, கடைசியில் நீங்களே மாட்டிப்பீங்க. இந்தியர்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2.40 லட்ச ரூபாய் தரேன், தயவு செய்து நாட்டை விட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அதாவது $2600 இந்திய மதிப்பில் 2.40 லட்சம். உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன வேணுமோ அதே மாதிரி சீனாவுக்கு அறிவிப்பு, சீனர்களே நீங்களும் போயிடுங்க, சட்டவிரோதமாக வராதிங்க, சட்டப்படி வாங்க உள்ள. ஏன் இப்படி இல்லீகலாக உள்ள வந்து அவங்க நாட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களை நான் நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கிறேன். இதுக்கு முன்னா கூட விலங்கு போட்டு அதை போட்டு இப்படி போட்டுலாம் அனுப்பி வைக்கிறேங்க. ஆனால் இப்போலாம் அப்படிலாம் இல்லை, உங்களை பரிசு பொருள்லாம் கொடுத்து இப்போ என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன், தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து. குறிப்பாக இந்தியர்களும் சீனர்களும் மற்ற எல்லா நாடுகளுக்குமே அந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை. அதில் இந்தியர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா ட்ரம்ப் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதாவது இங்கே இந்த ஏசிய நாடுகளில் இந்தியாவும் சீனாவும், அப்புறம் 2.44 லட்சம் இந்தியர்கள் அந்த மேற்காசியா போர்னுடைய தொடக்கத்தில் இருந்து இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இது வரைக்கும் இந்தியாவுக்கு திரும்பி இருக்காங்க. இது வரைக்கும் 5 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதாவது இந்த யுத்தத்தில் பாருங்களேன், நம்ம கணக்குப்படி பார்த்தா எங்கேயோ இருந்து நம்ம வேலை செய்ய போகிற நம்ம 5 பேர், ஆனால் தாக்கல் நடத்துகிற இஸ்ரேலில் அவங்க இன்னும் கிளைம் பண்ணுறாங்க வெறும் 14 தான் கிளைம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த வரைக்கும் 14 பேர் இறந்து போனதாக கிளைம் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்மளதே கிராஸ் ஆயிரம் போகிற, நம்ம அந்தளவுக்கு இறந்துருப்போம் போல். இன்னும் படுகாயம் அடைஞ்சது இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணால் அதிகமாக இருக்கும் போல். தாக்கல் நடத்தின நாடு கூட இவ்வளோ இல்லையே, வாதி இழப்புகள் இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கப்படும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அங்கே வேலை செய்கிறோன்னு பாருங்கள். அதாவது அரபு நாடுகளில் நம்ம எந்த அளவுக்கு சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்கோன்றதான் குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ நம்ம நேரம் யார்கிட்ட போகிறோம், ஜெலன்ஸ்கி ஐரோப்பாவின் ரட்சகர், அடுத்தது இப்போ மிடில் ஈஸ்டோட ரட்சகர், அரபு நாடுகளோட ரட்சகர். யூகே பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாரு. பேசிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீனை ஒன்று வச்சுக்கிட்டார். அந்த ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே பண்ணுறாருன்னா, இந்த மார்ச் 14ஆம் தேதி பக்கத்தில் ரஷ்யானுடைய படைகள் உக்ரைனுக்குள்ளே நுழையுது, பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போ அவங்க ட்ரோனை பயன்படுத்தியது இந்த ஈரானுடைய ட்ரோன் தான். இப்போ ஈரான் மிடில் ஈஸ்ட்டை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தியா, அதே ட்ரோன் தான் என்னை பயன்படுத்தினாங்க. புட்டின்ற பாருங்க, பைடன்ற ஒரு ஒற்றை நபர் எனக்கு ஃபோன் பண்ணார், வா நண்பா நாட்டை விட்டு தப்பிச்சு வந்துரு அப்படின்னு கேட்டார். ஆனால் நான் என் மக்கள் தான் எனக்கு பெருசு, என் உயிரோட என் மக்களை நான் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நான் வந்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு உக்ரைனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான் தைரியமாக எதிர்த்து நின்றேன். அதனுடைய விளைவு இன்னைக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தது யார்? பைடன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய யூகே, நீங்கள், நம்ம ஐரோப்பா நாடுகள், நீங்கள் கொடுத்த அந்த உத்வேகம், நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஆயுதம், அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு தைரியம், இதுதான் எங்கள் நாட்டு மக்களை வந்து காப்பாற்றியது. இன்னைக்கு பார்த்தீங்களா, ஐரோப்பா நாடுகள் இந்த பக்கம் அரபு நாடுகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட உதவி கேட்குறாங்க? நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம சாதிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் இது நம்மளுக்கு சாதனை இல்லை, இனி வரகின்ற நாட்கள் தான் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா கூடிய விரைவில் வந்து யூகேவை பிடிக்க போகிறாங்க ரஷ்யா, உளவு தகவல் சொல்லிவிட்டது. இதையெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா, ஐரோப்பாவுக்குள்ள நுழையிறது தடுக்கணும் அப்படின்னா, இன்னும் நம்ம ஆயுத முயற்சியில் மேக் இன் ஐரோப்பா வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்களை தயாரிக்கின்ற ஒரு தனிப்பட்ட நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது பிரதான நோக்கமே. ஆனால் எனிமிகளுக்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நான், இனி அவர்கள் நாங்கள் எடுக்கிற முடிவில் விட்டு ஓட போகிறாங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேச அப்படியே இப்போ உங்களுக்கே ஓரளவுக்கு அப்படியே முடி கையில் இருக்கிற முள்ள நட்டு நின்றுச்சா இல்லையா நான் பேசும்போது? ஜெலன்ஸ்கி பேசணுமா நினச்சிங்களா இல்லையா? அந்த மாதிரி அங்கே இருக்கிற நபர்கள்லாம் எந்திரிச்சு வந்து கைதட்ட ஆரம்பிச்சாங்க. தலைவா, வா தலைவா, நீ தான் தலைவா, ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு
நான் அப்போ கூட கிங் சார்லஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஐபேட் ஒன்று கொடுத்தேன். அது ஸ்பெஷலி டிசைன்டு சாஃப்ட்வேர். அதாவது வார் டைமில் வந்து ரியல் டைமாக என்ன நடக்குதுன்றது உடனே அப்டேட்டு. இந்த இடத்துல உள்ள நுழையிறாங்களா, அடிச்சிட்டாங்களா, பிடிச்சிட்டாங்களான்றது இந்த அளவுக்கு ஒரு அப்டேட் இது வரைக்கும் வேர்ல்டுல எந்த நாடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நாங்கள் பண்ணியிருக்கோம் ரியல் டைம் அப்டேட். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வேர்ல்டுலேன்ற வார்த்தை சொல்ல, நாங்கள் முதல் முறையாக அப்டேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொன்னார். ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ தலையை வந்து கொட்டு விட்டுருவாங்க கூப்பிட்டு. அதனால் இதை பார்த்த உடனே அவர் கிங் சார்லஸ் கேட்டாராம், அவரு பாரு எவ்வளோ பெரிய மன்னர் ஆகிறாரு, பேராசை பாரு அவருக்கு, இன்னொன்று இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கேட்டாராம். ஏதோ தேர்கல்ல இந்த தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்குற மாதிரி இன்னொன்று இருந்தால் கொடுப்பான்னா, ஐயோ நான் ஒன்று தான் கொண்டு வந்தேன், அது இல்லாமல் இது ஸ்பெஷலி டிசைன்டு சாஃப்ட்வேர், அதனால் ஒன்று தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாரான். சரிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரான். அவர் பாரு அதுக்குள்ளே சைடில் யார் கொடுக்குறது கேட்டிருப்பாரு. இல்லை நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே சைடில் என்ன வாரம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்களா என்னன்னு தெரியல. என்னதான் இருந்தாலுமே எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலுமே ஒரு சில கல்யாணத்துக்கு இந்த தேங்காய் கொடுக்குறாங்க, இந்த பாத்திரம் கொடுக்குறாங்க கிஃப்ட்னா ஓடி போய் வாங்குவாங்களாம். அதை கீழே போய் அந்த கொஞ்சம் அந்த மிடில் ஃபேமிலி கூட அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆர்வமாக இருக்க மாட்டாங்களாம். அது கூடவே பிறந்தது போல் இல்லை. சரி நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு. சரி இருந்தாலும் அதுக்கப்புறம் இது மாதிரி கேட்டார், நான் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. அந்த தாக்குதல் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு எங்ககிட்ட வந்து வான்தடுப்பு சாதனங்கள் அப்படின்னு கொடுத்தது அவங்க பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸும் மற்றது தான். அதனுடைய காஸ்ட் வந்து 4 மில்லியன் பக்கம் இருந்தது. ஆனால் சுதாரிச்ச நாங்கள் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து $10,000 நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்திட்டு இருக்கோம். அதாவது ஈரான் கொடுத்த அந்த ட்ரோனில் இன்றைக்கி கூட அமெரிக்கா பாருங்கள் மிடில் ஈஸ்டில் 4 மில்லியன் செலவு பண்ணுறாங்க ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தணும்னா. ஆனால் நாங்கள் வெறும் $10,000 தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அமெரிக்கா வந்து மாதத்துக்கு 60லேருந்து 65 மிசைல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு வந்து 700லேருந்து 800 தயாரிக்கிறாங்க. ஆனால் வருஷத்துக்கு 700லேருந்து 800 தயாரிக்கிற அமெரிக்கா ஒரே ஒரு ஒற்றை நாளில் இழந்துட்டாங்க. ஒரே நாளில் சிங்கிள் நாளில் இழந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அப்படி இல்லை, $10,000 முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒன்று தலைவா எங்கேருந்து வந்து தலைவான்ற மாதிரி யூகே மக்களுக்கு ஒரே அவங்க புளிக்கே சிட்டி மாதிரி பெருசாக எந்திரிச்சு பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டு இப்போ 2 நாடுகளை ஜாயின் பண்ணி அங்கே அரபு நாடுகளை காப்பாற்ற போகிறாங்க. எங்கள் டீம் அங்கே அரபு நாட்டில் இருக்காங்க, பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இன்னும் 2-3 நாளில் வந்து ஈரான் வந்து தடுமாற போகிறாங்க. ஐயோ என்னப்பா ட்ரோன் அனுப்புனா நம்ம பக்கமே திரும்பி வருது, என்ன அரபு நாடுகள் பக்கமே போகல அப்படின்னு வரும். அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஓ அங்கே ஜெலன்ஸ்கியோட மக்கள் காலடி வச்சுட்டாங்க, காலடி வச்சு புயல் சுற்றுதுன்னு அர்த்தம். புயல் சுற்றுறதுல எந்த ட்ரோனும் அந்த ஏரியா பக்கம் உள்ள நுழையாது, எல்லாம் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன்கிட்ட அந்த அளவுக்கு மனசை வந்து பயங்கரமான ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சொல்ல அடுத்தடுத்த அக்ரிமெண்ட். அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், ஐரோப்பா நாடுகள் வந்து இதுக்கப்புறம் தன்னிச்சையாக செயல்படணும், நம்மளே ஆயுதங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணணும், இன்னுமே மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து யூகே பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு. அப்போ வந்து அமெரிக்கா நினைப்பாங்க, சரி அவங்க கொஞ்சம் ஓவராக கூறாரு, இந்த கூறதை கொஞ்சம் அடக்கான வேலைக்கு ஆகுமே. ஏன்னா எப்பவுமே அமெரிக்கா வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி பேசினாவே கொஞ்சம் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இது பேச அங்கே ரஷ்யாவுக்கு ஒரு குழுக்குழுன்னு இருக்கும், பேசு பாவம் பேசு, இன்னும் கூட நல்லா பேசு அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரஷ்யா தரப்புல இருந்து. இது மாதிரிலாம் கொஞ்சம் ஐரோப்பாவை அப்படியே அப்படி லைட்டாக அப்படி வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு வளர்த்துறாராம் இவர் வந்து டிஃபென்ஸ் சிஸ்டமில். அடுத்தடுத்து இப்போ யூகே கிட்ட ஃபுல்லாக ஒரு 7-8 அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அது இல்லாமல் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, மீது எல்லா டெக்னாலஜியும் ஷேர் பண்ணுற மாதிரி. அப்படியே இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போகிறாரு. ஸ்பெயினுக்கு போயிட்டு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு உடனே இவர் சொல்கிறாரு, இன்னும் நாங்களும் உங்ககிட்ட பெரிய அளவுக்கு ஷேர் பண்ண போகிறோம், எங்களோட ட்ரோன் டெக்னாலஜி ஷேர் பண்ண போகிறோம், ஒரு யுத்த களம் எப்படி நடக்க போகுது, அந்த யுத்தத்துலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அடுத்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு அடுத்து அங்கே ஒரு அக்ரிமெண்ட்டு. அப்போ இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சுற்றி என்ன தோணுது அப்படின்னா, அமெரிக்காவை தாண்டி நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு ட்ரோன் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நாள் பெரிய நல்லா வைக்க மாட்டார். ஒன்று வச்சு செய்ய போகிறாரு. கொஞ்சம் எந்த ஒரு நாடுகள் இணைந்து ஹீரோவாக கொண்டாடப்படுகிற ஒரு நபர், இது வந்து எழுதி வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை வந்து ஏற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிற்காலத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அன்றையே கொனித்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் இதே ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவால் புறம் தள்ளப்பட்டு கடைசியில் என்னெல்லாம் பட்டம் கட்ட போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பொறுத்து வந்து பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாக கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அதெல்லாமல் ஒரு ஜியூஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் பார்ப்பாங்க. இல்லை வந்து இஸ்ரேல் வந்து அவர் சமாதானப்படுத்துகிறாங்களா அப்படின்றத நம்ம கூட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் யூதருங்க,
இஸ்ரேல் வந்து சரி ஜெலன்ஸ்கி வந்து யூதர்னு. அதை விட நான் இன்னொரு கமெண்ட்டை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சிரிச்சு நான் கீழே விழுந்த ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய பதிவில் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, நீ வந்து யூதன்றதுனால தான் வந்து நீ இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுகிற அப்படின்னு நம்ம சொன்னாங்க பாரு, நீ ஜியூஸ் தானே, நீ இஸ்ரேல் சிட்டிசனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ யாருப்பா நீ இவ்வளோ இப்போ அதிக பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறிய, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து யூதன் தானே, அதனால் நீ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசு அப்படின்னு போட்ட கமெண்ட் வந்து நான் ரொம்ப நேரம் நினச்சி அது சிரித்தேன் நான். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப உள்ள அப்சர்வ் பண்ணி அந்த கமெண்ட்டை எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான். அப்புறம் ஸ்பெயின் கிட்ட பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அதே போல் இங்கே கிரீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 பில்லியனுக்கான அக்ரிமெண்ட் டீல் வந்து இஸ்ரேல் கிட்ட போட்டிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய வான்தடுப்பு சாதனங்கள் மீதி எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. F-16 போர் விமானம் 38 அப்கிரேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கிட்டேயும், மீதி எல்லாம் நாங்கள் இஸ்ரேல் கிட்ட பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு 2 விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே இவங்க உக்ரைனுடைய ட்ரோன் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பகுதியில் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ ரஷ்யா பேக் எடுக்கிறாங்களா எடுக்கலையான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்ககிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்குது, வருகின்ற காலங்கள் எனக்கு கவலையாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பட் அது எப்படின்னு எனக்கு புரியல, பார்க்கலாம். கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். ஈரானுடைய யுத்தம் கண்டிப்பாக இன்னும் அடுத்த ஒரு 3 வாரம் தொடர மாதிரி தான் தெரியுது. நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஸ்டப் அவர்கள், பின்லாந்துடைய ஸ்டப் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நார்மலாகவே நாங்கள் உக்ரைனையும் ஐரோப்பாவையும் நீங்கள் காப்பாற்றுற மாதிரி இருந்தால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதெல்லாம் பின்லாந்துடைய ஸ்டப் என்ன சொன்னார்னா, இந்த போர் உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் தான் 2 தரப்புலையும் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர். அங்கே ஈரான்கிட்டையும் பேசுவார், அங்கே அமெரிக்காக்கிட்டையும் பேசுவார். அவரால் தான் முடியும்னுவார். அவருக்கு இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, இதுக்கான நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன் நான். ஏன்னா அங்கே வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன், தமிழ்நாட்டில் எலெக்ஷன், இங்கே சுற்றி பிரச்சாரம் பண்ணுவாங்களா, அங்கே போவாங்களா, இல்லை வெளியூருக்கு அமைச்சகம் ஒதுப்பாங்களா, இல்லை அங்கே பேசினாலும் கேட்கறதுக்கு தயாராகிறாங்களா, அது இல்லாமல் ஈரான் தரப்பில் வேறு இனிமேட்லாம் பேச்சுவார்த்தைன்னு கண்மொழி வந்துடுங்க, ரொம்ப கொலகானில் இருக்கிறாங்க, டென்ஷனாக இருக்கிறாங்க. அடுத்தடுத்து இன்றைக்கி தாக்குதல் நீங்கள் நைட்டு இரவு பதிவு பாருங்கள், நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் ஈரான் தரப்புலேயே டென்ஷன் ஆகிட்டு இந்த பக்கம் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பேச்சுவார்த்தைக்கெலாம் வரல, அவங்க டூவா டையில் இருக்காங்க. அப்படி ரொம்பலாம் அவங்க வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது இல்லாமல் இப்போ ஐரோப்பா வந்து குறிப்பாக ஃப்ரான்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, கனடா வாங்க அப்படின்னு நம்மக்கிட்டே நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த வீடியோ பதிவு பாருங்கள், ஓடிட்டு இருக்கிறது காரணே தான். ஒருவேளை ஐரோப்பா நாட்டில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக ஓடிட்டுருக்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. அவர் சும்மா லண்டனுக்கு போனார், இதெல்லாம் ஜாக்கிங் போடலாம் ஒரு ஃபேஷன் மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து பாட்டியும் பேரனும் ஜாக்கிங் போனாங்க இல்லையா, அது மாதிரி வந்து கார்னே அவர்கள் வந்து அந்த இடத்துல போயிருக்கிறார். பார்க்கலாம். கொஞ்சம் 2-3 நாளாக ஃப்ரைட் ரைஸ் நம்ம கண்ணுக்கு தென்படல, ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸு. ஏன்னா ஃப்ரைட் ரைஸை பொறிச்சு சாப்பிட்டுருக்கிறாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, சத்தத்தை காணும். ஏதாவது வந்ததுன்னா உங்ககிட்ட நான் அப்டேட் கொடுக்குறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.